உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொண்டு ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியருடைய குரலாக ஒலித்து வருகிறது. ஆசிரியருடைய பிரச்சனைகளை பற்றியது பேசி வருகிறது. அதற்கு தீர்வு காண முறையையும் அது சொல்லி வருகிறது. அந்த விதத்திலே அதை போன்று சமுதாயத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகள், சமுதாய நலன் கருதி ஒரு சில விஷயங்களையும் அது அவ்வப்போது எடுத்து சொல்லி வருகிறது. அந்த விதத்திலே கடந்த வாரங்களிலே நாம் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக காவேரி வைகை குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம் பற்றி நாம் பேசினோம். அதற்காக காமராஜர் மக்கள் கட்சி திருச்சியிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து கடந்த சனிக்கிழமை அன்று சிறப்பாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நிறைவேற்றினார்கள். அது அரசியல் தலைவர்கள் மட்டத்திலே அது சேர்ந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து அதிமுகவுடைய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவேரி வைகை குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்தார்கள். அதே போன்று அடுத்த மற்ற தலைவர்களும் அதை எடுத்து அதை செயல்படுத்த முன்வர வேண்டும். அதற்காக நாம் முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, மற்ற தலைவர்களும் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல நதிநீர் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றினால் 7 மாவட்டங்களுடைய மக்கள் பயனடைவார்கள் என்பதால். அதே போன்று இன்று நான் உங்களோடு பேச இருக்கின்ற விஷயம் என்னவென்றால், பக்கிங்காம் கேனல். பக்கிங்காம் கேனல் என்பது ஆங்கிலேயர்கள் காலத்திலே அவர்கள் 796 கிலோமீட்டர் அளவுக்கு காக்கிநாடா, ஆந்திராவிலே காக்கிநாடா, விஜயவாடா, நெல்லூர், மெட்ராஸ், பாண்டிச்சேரி, சிதம்பரம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு நல்ல நீர், ஃப்ரெஷ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய நல்ல நீர் ஓடக்கூடிய ஒரு சின்ன கால்வாய் அவர்கள் வெட்டி அதன் மூலம் அங்கே நிறைய வியாபாரம் கூட செய்திருக்கிறார்கள். முக்கியமாக அவர்கள் வியாபாரத்துக்கு தான் அதை உபயோகப்படுத்தியிருக்கார். பொருட்களை அந்த கால்வாய் வழியாக கொண்டு வந்து மற்ற இடங்களுக்கு கொண்டு சேர்த்து அங்கே ஒரு வாணிகத்திற்காக முக்கியமாக அதை பயன்படுத்தியிருக்கிறார். அந்த திட்டத்தை இப்போது ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று துடிப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் 2015 இந்த திட்டத்திற்கு தெற்கு பக்கிங்காம் கேனல் திட்டம் என்று அவர்கள் திரும்ப அதை கொண்டு வருவதற்கு பண ஒதுக்கீடு எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த திட்டத்தை அவர்கள் கிடப்பிலே போட்டுவிட்டார். அது சென்னை மாநகரிலே இருந்து தெற்கு பக்கமாக கல்பாக்கம் வரைக்கான ஒரு திட்டமாக அது இருந்திருக்கிறது. நாம் சொல்வது என்னவென்றால், இந்த பக்கிங்காம் கேனல் திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தினால் இந்த வியாபாரம் மட்டும் செழிக்காமல் சென்னை மக்களுக்கு ஒரு நல்ல தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையும் வரும். அதற்காக இந்த பக்கிங்காம் கேனல் திட்டத்தை காக்கிநாடா, விஜயவாடா, நெல்லூர், மெட்ராஸ், பாண்டிச்சேரி, சிதம்பரம் வரைக்குள்ள இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் முயன்று மாநில அரசாங்கமும் அதற்கு உதவி செய்து இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருங்கால ஒரு சந்ததியினருக்கு, வருங்கால மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை நாம் இங்கே நாம் தமிழ்நாட்டிலே ஆந்திராவிலும் உருவாக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக நாம் தொடர்ந்து உழைப்போம். இந்த திட்டத்தை நாம் கண்டிப்பாக வென்றெடுக்க வேண்டும். அதற்காக காமராஜர் மக்கள் கட்சியும் தொடர்ந்து இந்த விஷயத்திலே அவர்கள் பயணிக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும். இந்த பக்கிங்காம் கேனல் திட்டத்தை நாம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அது நமது மக்களுக்கு மிகவும் அவசியமானது, அது மிகவும் உபயோகமானது.
என்பதை நாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.